பல மீடியாக்கள் ஓரளவுக்கு 90% மீடியாக்கள் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் ஆளுங்கட்சி 5 வருஷமாக அவங்க இருந்தது ஒன்று. இன்னொன்று டிவிகே கவர்மெண்ட் மீடியாவை சட்டையே பண்ணலை. அப்படின்னும் போது நீங்கள் எங்களை சட்டையே பண்ணலைல்ல, எங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்ல பத்திரிகையாளர்களை நீங்கள் மீட் பண்ணலை, எங்களுக்கான ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கல, நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கல, நீங்கள் டெல்லியிலுமே எங்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னும் போது இன்னுமே ஸ்டில் பல மீடியாக்கள் டிவிகே மேலே கோவமாக இருக்காங்க. அப்படிங்கிறத விடவும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். அவர் எல்லா டீட்டெயிலும் வந்து ஐடி கார்டில் போடுவாங்கன்னு சொன்னார். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த கேஸ்ட்டை அவர் சொல்லியிருக்க வேணாம். அதையும் அவர் சேர்த்து சொன்னதும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லை அது வந்து தப்பாக இது பண்ணி மேபி அவர் சொன்னது ஜனங்க அந்த அளவுக்கு முட்டாலும் இல்லை, இவர் அது மீன் பண்ணதும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான் அவர் செங்கோட்டைன்னு சொல்லும் போது என்னதான் அவர் மூத்த தலைவராக இருந்தாலுமே ஸோ அந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வேணான்னு சொல்லி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, அது இருக்காதுன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஐடிக்குன்னு வரும்போது இது சொன்னது அப்படின்னும் போது நாங்கள் பொதுவாக எல்லா டீட்டெயிலும் அந்த ஐடியில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்தோன்னு இவங்க கொஞ்சம் உருட்டினாங்க. இருந்தாலுமே அது அப்படி இல்லை, நாங்கள் இப்படி தான் அதை பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் அந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஐடி கார்டில் போடுற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில மினிஸ்டர்ஸ்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இனிமே கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்காது, சாதி மத வேறுபாடு இல்லாத அரசியல், எல்லாருக்குமான ஈக்குவல் அரசியல் தான் நடக்கும், மக்களாட்சி தான் நடக்கும். விஜய் அவர்கள் சொன்னதை ஒவ்வொருத்தரும் டிவிகே எம்எல்ஏஸோ டிவிகே மினிஸ்டர்ஸோ பார்த்தே பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அது என்னதான் மீடியாக்கள் அதை தவறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நரேட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை. அப்புறம் மரகதம் குமரவேல் அவர்கள் அவங்களும் ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு மாறினது அப்போ மதுராந்தகத்தில் நடந்த அவ்வளோ பெரிய அந்த ஒரு மீட்டிங்கே அதுக்கான ஒரு சாட்சி. கிட்டத்தட்ட 25,000-30,000 தொண்டர்கள் வந்து ஃபுல்லாக இந்த சைட் வந்துட்டாங்க, அந்த சப்போர்ட்டர்ஸ் டிவிகேக்கு வந்துட்டாங்க ஏடிஎம்கே இது சொல்லும்போது. ஸோ அந்த அடிப்படை தொண்டர்களும் மாறுறாங்க, எம்எல்ஏஸும் ரிசைன் பண்ணுறாங்க, பழைய மினிஸ்டர்ஸாக இருந்தவங்களும் வந்து அதாவது இப்போ எம்எல்ஏஸாக இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் கூட வந்து போக்குவரத்து துறையை சேர்ந்தவர் தான், பழைய மினிஸ்டர் அவர். ஸோ இப்போ வந்து அவரோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்கள எந்தெந்த தொகுதியில் திருப்பி நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பை எலெக்ஷன் வரும்போது. சரி, இதுக்கு நடுவில் சீமான் அவர்கள் பேச்சு அடிப்படைதேப்பா அவர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் பொது செயலாளராக நிற்பார். ஏடிஎம்கே யார் சார்பிலும் இல்லாமல் ஏடிஎம்கே டிஎம்கே ஓடது அந்த ஒரு கனெக்ஷன்ஸோட பொது செயலாளராக நிற்பார் அப்படின்னு சொல்லும்போது அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சீமான் அவர்கள் எப்பயுமே ஒன்று சொல்லிட்டே இருப்பார், அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர், இந்த மாதிரி வந்து அவரது வந்து நாம் தமிழர் கட்சின்னு அவர் பேசின கொள்கைக்கு எதிராக வந்து கண்டிப்பாக அவரோட கொள்கைக்கு எதிராக தான் கண்டிப்பாக அவர் ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சனம் பண்ணியிருக்காருன்னும் போது இப்போ பொது செயலாளராக வந்து நிற்பார், பொதுவாக நிற்பார், 2 கட்சிக்குமான ஒரு விஷயமா நிற்பார், இல்லை டிவிகேக்கு அகைன்ஸ்டாக நிற்பாருன்னு சொல்கிறது அவர் இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்றினா அவரோட கட்சி கொள்கையை விட்டு கொடுக்குற மாதிரி தான் ஆகணும் போது அந்த டெசிஷனை அவர் எடுப்பாரான்னு தெரியல. ஒருவேளை அவர் தனியாக அவராக நின்னா கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே சார்பில் நின்னா அது கண்டிப்பாக ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க டிவிகேக்கு எதிராக தான் அவரை நிற்க வைக்கிறாங்கன்னு. ஸோ இந்த இடத்துல டெசிஷன் எடுக்க வேண்டியது அவர் சீமான் அவர்கள் தான். அவர் வின் பண்ணுறாரு பண்ணல, அட்லீஸ்ட் அவருக்குன்னு ஒரு கட்சின்னு ஒன்று இருக்கு, அவருக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கு, அதை அவர் இழுத்து பிடிச்சி என்னமோ ஒன்று பண்ணி அவர் டெபாசிட் இல்லாமல் கூட இந்த எலெக்ஷனில் தோத்து இருக்கலாம். பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னா இதில் இப்படி நின்னாருன்னா அந்த ஒரு வேல்யூவும் அவருக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் அது பர்டிகுலராக அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அங்கே வந்து இன்னொரு ஒரு ஹிடன் அஜெண்டாவாக சொல்லப்படுறது, அங்கே நாடார் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே அது அவங்களோட சார்பாக வந்து அந்த கம்யூனிட்டி சார்பாக சீமான் அவர்களை நிற்கனா கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஹிடன் அஜெண்டா ஹிடன் ஸ்ட்ராட்டஜியும் பேசப்படுதுன்னா இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சீமான் அவர்கள் ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதெல்லாம் மக்களோட முடிவுக்கு எதிரான விஷயங்களாக தான் திருப்பி திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கே கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஎம்கே வந்து டிஎம்கேனாவாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக யாராக வேணா இருக்கட்டும், போன வாட்டி எடப்பாடி அவர்கள் இருந்ததோ இல்லை இந்த வாட்டி டிஎம்கே இருக்கிறதோ இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சி சரியாக செயல்படலைன்னா அதோட குற்றங்களை நீங்கள் எடுத்து வச்சு ஜனங்க கிட்ட ரீச் ஆகுறீங்க, ஜனங்களோடது தேவை இதுவாக இருக்கு, ஆனால் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னு சொல்லும் போது உங்களோடது குற்றச்சாட்டுகளோ உங்களோடது அந்த ஸ்டாண்டோ ஜனங்க கிட்ட செல்லுபடியாகும். ஆனால் இப்போ ஜனங்க இவங்க புதுசு டிவிக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், இல்லை அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற மாற்றங்களே எங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஜனங்க டிவிக்கு கூட ஒத்து போயிட்டு இருக்க இந்த டைமில் நீங்கள் டிவிக்கு குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது மக்களை குறை சொல்கிறதா தான் ஆகும், மக்கள் முடிவை குறை சொல்கிறதா தான் ஆகும். மக்களை தற்கொலைன்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லி நிறைய வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் போது திருப்பி திருப்பி இந்த தப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி எதிர்கட்சியாக டிஎம்கே இருக்குமா ஏடிஎம்கே இருக்குமான்றதுலேயே நடுவில் புந்தி எடப்பாடி அவர்களே எதையோ ஒன்று பண்ணுவார். ஆனால் அது வரைக்கும் எடப்பாடி அவர்களோட கட்சி வந்து
மெஜாரிட்டியோட இருக்குமா அப்படிங்கிறது இந்த ரெசிக்னேஷன்லாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது ரூட் லெவல்லே அடி வாங்கும் போல இருக்குது. டிஎம்கே அடி வாங்கினது அந்த கட்சி வந்து ஜனங்க கிட்ட ரீச் ஆகலை அப்படிங்கிறதுல அடி வாங்கினது டிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கேயோட ரெசிக்னேஷன்ஸோ ஏடிஎம்கே எம்எல்ஏஸோ இப்போ இவங்க சைடில் மாறுறது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கிளாஷே பார்க்கும்போது கட்சின்னு ஒன்று இருக்குமா ஏடிஎம்கே இது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, புரட்சி தலைவர் அவர்களோட கொள்கையோ இல்லை அம்மா அவர்களோட கொள்கையோ பின்பற்றவங்க ஸ்ட்ராங்காக டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கான ஏமாற்றம் இருக்காது, கண்டிப்பாக டிவிகே அதை வந்து சரியாக செய்யும் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்மார்ட்டாக விஜய் அவர்கள் அம்மாவோட கொள்கையும் புரட்சி தலைவர் அவர்களோட கொள்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு டிவிகேக்கு இவங்க சொல்கிறாங்க டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது, கொள்கையெல்லாம் டிஎம்கே இது இருக்குது, செய்யறது மட்டும்தான் டிவிகேன்னு. என்னோட பார்வையில் அவர் ஸ்மார்ட்டாக டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக ஆட்சி நடத்தணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக தான் பிரச்சாரம் பண்ணார். இப்போ ஆட்சியும் அப்படி தான் நடக்குது. அப்போது டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக காலங்காலமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இந்த சைடு வந்து அவர் அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தும் போது அவர் இன்னுமே ஏடிஎம்கேவோடது ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, அடிப்படை தொண்டர்கள்னு கட்சிக்குள்ளே இருக்கவங்க மட்டும் இல்லை, பொது ஜனங்க கூட இப்போ நிறைய பேர் பார்க்க முடியுது. ஏடிஎம்கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், காலங்காலமாக புரட்சி தலைவருக்கும் அம்மாக்கோ ஓட்டு போட்டோம், ஆனால் இப்போ என்ன டிவிகே போடலான்னா டிவிகே வின்ன இருக்குது, எங்களுக்கு சந்தோஷம் தான், டிஎம்கேக்கு எதிராக யார் வந்தாலும் அது என்ன எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த மாதிரி பொது ஜனங்களும் யோசிக்கிறாங்க. அப்படின்னும் போது பை எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஓட்ஸ் ஃபுல்லாக டிவிகேக்கு வரும்னா அப்போ டிஎம்கே ஆல்ரெடி தனியாக நிற்குதுன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க பை எலெக்ஷனில் உங்களோட